துல்ஹிஜ்ஜுடைய 10 இரவுகளுடைய இந்த சிறப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல மாதத்தை 12 மாதங்களாக பிரித்து வச்சிருக்கிறேன். இந்த மாதங்கள்ல 4 மாதத்தை சிறந்த மாதமாக நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். அஷ்ஹருல் ஹுரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதலாவது மாதம் முஹர்ரம், 2 ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இந்த 4 மாதங்களை அல்லாஹு தஆலா மிகவும் சிறந்த ஒரு மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் நாட்கள் அப்படின்னு சொல்ற நேரத்துல சிறந்த நாட்களாக இந்த 10 நாட்களை தான் ஆக்கி வச்சிருக்காங்க. எல்லா உலமாக்களுடைய கருத்து என்னன்னா, இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களும் தான் மற்ற எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள். மற்ற எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் எதுன்னா இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் தான். எந்த அளவுக்கு குழப்பம்டா, சில உலமாக்கள் எழுதுறாங்க எப்படின்னா, கடைசி ரமதானுடைய அந்த 10 இரவுகள் சிறந்ததா அல்லது இந்த 10 இரவுகள் சிறந்ததா அப்படின்னு சொல்ற நேரத்துல உலமாக்களுக்கு மத்தியில பெரும் கருத்து வேறுபாடு. ஒருத்தர் சொல்றாரு அது இது அப்படின்னு மாத்தி சொல்ற நேரத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க எப்படின்னா, அது ரெண்டையும் சமப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னண்டா, ரமதானுடைய கடைசி 10, ரமதானுடைய கடைசி 10 இரவு இருக்குது, அந்த இரவு அந்த இரவு முழுவதும் சிறந்த நாளாக இருக்குது. ஏன்னா அந்த நாள்ல தான் லைலத்துல் கத்ர் வருது. அதனால அந்த நாள், அந்த 10 நாட்கள்ல அந்த இரவு சிறந்தது. ஆனா இந்த அஷ்ருல் ஸில்ஹிஜ்ஜா, இந்த ஸில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த பகல் பொழுதுகள் இருக்குது, இதுதான் சிறந்தது. அப்படி இது பகல்ல சிறந்தது, இது இரவுல சிறந்தது அப்படின்னு யாரு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி என்ன செய்யறார், முடிக்கிறார். ஏண்டா இந்த ஸுல்ஹிஜ்ஜா மாதத்தை பத்தி நிறைய குர்ஆனுடைய வசனம் கூட வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், வல் ஃபஜ்ர் காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் மேலும் அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக. 10 இரவுகள் என்றால் இந்த இடத்துல சொல்றாங்க எது, இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 இரவுகள் தான். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள் தான். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சத்தியம் செய்யறானாக இருந்தால் அது மிக பொறுமதியான ஒன்றின் மீது தான் சத்தியம் செய்வான். அப்ப ஆக முக்கியமான ஒன்றுண்டா இந்த 10 இரவுகள் அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம புகாரில வரக்கூடிய ஒரு ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தொட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமல் செய்வதிலே மிகச் சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான சாலிஹான அமல் செய்யறதுக்கு மிச்சம் விருப்பமான நாட்கள் எது தெரியுமா, இந்த ஐயாமுல் அஷ்ர், இந்த 10 நாட்களும் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யானி ஐயாமுல் அஷ்ர், இந்த 10 நாட்களும் அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏ அல்லாஹ்வின் தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதை விடவும் சிறந்ததா? ஒருத்தர் போறாரு, யுத்தம் செய்யறாரு, அல்லாஹுக்காக வேண்டி யுத்தம் செய்யறாரு, அதை விடவும் சிறந்த நாட்களா இந்த 10 நாட்களும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல கால சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதை விடவும் சிறந்ததுதான் இந்த நாளையில ஒரு நாள் அமல் செய்யறது. நாங்க திக்ரு செய்யறது, நாங்க தொழுகிறது, இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஜிஹாத் செய்யறதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இல்லா ரஜுல், ஒரு மனிதர், ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, தானாக வெளியாகி செல்கிறார், வ மாலிஹி, அவருடைய சொத்து செல்வத்தை எல்லாம் எடுத்து செல்கிறார், வலம் யர்ஜ மின் ஸாலிக பிஷைஇ, வலம் யர்ஜ மின் ஸாலிக பிஷைஇ, எந்த ஒன்றையும் அவர் என்ன செய்யல, திரும்பி வரல, அப்படியே விட்டு எல்லாம் முடிச்சு அவருடைய வாழ்க்கை அப்படியே என்ன செஞ்சிட்டார், போய் ஷஹீத் ஆகிட்டார். இப்படியான ஒருத்தர் அப்படியாக இருந்தாலே தவிர மற்றவங்க யாரெல்லாம் ஜிஹாதுக்கு போறாங்களோ அவங்களை விட சிறந்தது எது, இந்த நாளையில ஒரு அமல் செய்வது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியான ரிவாயத்தை வாரத வச்சுதான் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. இந்த 10 இரவுகள் சிறந்தது அப்படின்றது. அதுலதான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அதுல கருத்து வேறுபாடுடைய அந்த வார்த்தையை போட்டுட்டு அதுக்கு பின்னால் எழுதுறாங்க என்னன்னா, துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அமல் செய்யறதுக்கு முஸ்தஹப்பான சில அமல்கள் என்ன, அதுல முதலாவது அமல் அஸ்ஸியாம், நோன்பு நோக்கிறது. நோன்பு நோக்கிறது தான் மிகச் சிறந்த ஒரு அமலாக இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸ அலல் அமலில் அஸ்ஸாலிஹ் ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த 10 இரவுல நல்ல அமல் செய்யுங்க அப்படின்னு தூண்டி இருக்கிறாங்க, நல்ல அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா மிகச் சிறந்த அமல் எது, அஸ்ஸியாமு மின் அஃதலில் அமல், அமல்கள்ல மிகச் சிறந்தது எதுதான், நோன்பு பிடிக்கிறது தான். ஏண்டா நபி அல்லாஹ் சொல்ற நேரத்துல சொன்னான், நோன்பு என்பது
என்னோட சம்பந்தப்பட்டது. நானே அதற்கு என்ன செய்கிறேன், கூலியாக மாறி விடுகிறேன். அப்ப நானே கூலியாக மாறினா அதனுடைய பொறுமதி கூட. அதனால அவங்க சொல்றாங்க, அப்போ இந்த 10 நாட்கள்ல அமல் செய்யறதுக்கு மிகச் சிறந்தது நோன்பு பிடிக்கிறது. 10 நாள் நோன்பு பிடிக்கலாம், 10 நாளும் நோன்பு பிடிக்கலாம். அடுத்தது அல் இக்ராரு மின தஹ்மீதி வத் தஹ்லீலி வத் தக்பீர், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்ற வார்த்தை, அல்லது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நாங்க அந்த தக்பீர் சொல்றோமே, பெருநாளுடைய தக்பீர், அந்த தக்பீர் அதிகமாக எங்களோட வாயில என்ன செஞ்சு கொள்றது, சும்மா சொல்லிக் கொள்றது, இந்த நேரமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதல்லாது அல்ஹம்துலில்லாஹ், கூடியது அல்ஹம்துலில்லாஹ், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது 2வது போட்டிருக்கிறாங்க. 3வது அல் இக்ஸாரு மினஸ் ஸலா, தொழுகையை அதிகப்படுத்துறது. வளமையாக சொல்றதை விடவும் இந்த நாட்கள்ல கியாமுல் லைலாக எங்களுக்கு நினைச்ச மாதிரி வித்திர கொஞ்சம் நீட்டி சொல்லுகிறது, வித்திர நீட்டி சொல்லுகிறது, அல்லது தஹஜ்ஜத கொஞ்சம் செஞ்சு கொள்றது, பெரிய சூறாக்கள் ஓதி என்ன செஞ்சு கொள்றது, தொழுது கொள்வது, இப்படியாக சொல்லுகிறது. அடுத்தது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுறது. இந்த நாட்கள்ல குர்ஆனை அதிகமாக ஓதுறது, இது ஒரு சிறந்த அமலாக போட்டிருக்கிறாங்க. அடுத்தது அஸ்ஸதகா, தான தர்மங்கள் செய்யறது. மற்ற நாட்களை விடவும் இந்த நாட்கள்ல என்ன செஞ்சு கொள்வது அதிகமா, எந்த நாலு வேலுமாக இருந்தாலும் ஒரு சதகாவை செஞ்சு கொள்வது. அடுத்தது போட்டிருக்கிறாங்க இமாரத்துல் மசாஜித், பள்ளிகள்ல போய் அதிகமாக தங்குறது, பள்ளிகள்ல கொஞ்ச நேரத்தை கழிக்கிறது. கூடுதலாக பள்ளியுடைய மகல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, அதே ஒரு நன்மை தான், அதிகாப்புடைய நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். அதனால அந்த இதெல்லாம் செய்யறது. இப்படி ஒரு 6 விடயங்களை போட்டிருக்கிறாங்க. அது இல்லாம திக்ர்கள் ஓதி கொள்றது, எங்களுக்கு தெரிஞ்ச அமல்கள் இருக்கும் இல்லையா, அந்த அமல்களை இந்த நாட்கள்ல செஞ்சு கொள்றது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்றுதான், இந்த மாதத்துல வாரதுதான் அரபாவுடைய நாள், அரபாவுடைய சிறப்பு அப்படின்னு சொன்ன நேரத்துல யௌம அரபா, அரபான்னு சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ் அரபா. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போய் அவரு அரபால தங்கல்ல என்று சொன்னா, அரபாவுடைய அந்த மைதானத்துக்கு அவர் போகல என்று சொன்னா அவருடைய ஹஜ் என்ன கபூல் கிடையாது. அதனால அல் ஹஜ் அரபா, ஹஜ்ஜினாலே அரபா தான். அரபாக்கு அந்த 9வது நாள் அவர் போகல என்று சொன்னால் அவருக்கு என்ன இல்லை, அவர் செஞ்சது ஹஜ் கிடையாது. அதனாலதான் சொல்லுவாங்க அல் ஹஜ் அரபா, ஹஜ் என்றாலே அரபா தான். அப்ப அதே ஒரு பெரிய ஒரு சிறப்பு, அந்த அரபாவுடைய நாளைக்குரிய ஒரு சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாம அபி கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஇல அன் ஸௌமி அரஃபத், அரபாவுடைய நாளுடைய நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. ஃபகால, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகஃபிரு ஸனத்தல் மாதிய வல் பாகிய, அவருக்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அது மட்டுமல்லாமல் பிந்திய ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்படி நாங்க சொல்ற நேரத்தில் யுக்கப்பர்னு வரும், சிலது யக்ஃபிரு, அதாவது மன்னிக்கப்படும், பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அதை நல்லா விளங்கி கொள்ளணும். என்னடா, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறது கிடையாது, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறது கிடையாது. கபாயிர் பாவம், பெரும் பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, அதுக்கு நாங்க வேறையாக தௌபா செய்யணும். சிறு சிறு பாவங்களை நான் என்ன செய்யப்படும், யுக்கப்பர் வாரதெல்லாம் பொதுவாக எல்லா இடத்துலயும் பொதுவாக சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிச்சிருவான், 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும், சிறிய பாவம் தான், எங்களால தவறுகள் ஏற்பட்டிருந்தா அந்த பாவங்களை மன்னிப்பான். ஆனால் பெரும்பாவம் செஞ்சிருந்தால் அதற்குரிய தௌபாவை நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் அதனை கபூல் செய்து விட்டால் நாங்க சரியான தௌபா செஞ்சா சரி, இல்ல நாங்க அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறோம் என்றாலும் அல்லாஹ் என்ன செய்வான், சில நேரம் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வார். அடுத்தது அரபாவுடைய நாள் எப்ப அப்படின்றது ஒரு பிரச்சனையான இதோட, அதை நாங்க பொதுவாக பார்க்கிற நேரத்துல இப்ப யௌம அரபா அப்படின்னு நீங்க இதுல அடிச்சாலும் கூட உங்களுக்கு வரும் என்னன்னா, காசிஉ தில்ஹிஜ்ஜா, 9வது நாளினுடைய 9வது, அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் அப்படின்னு தான் வரும். அப்ப நாங்க அரபால அவங்க இருக்கிறாங்க அந்த நாளையில தான் நாங்க நோன்பு பிடிக்கணுமா என்பது கிடையாது. அப்ப அரபாவுடைய நாள் என்றாலே என்னதான், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் அப்படின்றதுதான் என்னது, அரபாவுடைய நாள். அப்ப எங்களுக்கு 9வது நாள் என்பது பெருநாளைக்கு முந்திய நாளாக வாரதுதான் எங்களுடைய அரபாவுடைய நாள். அப்படி எங்களுக்கு சந்தேகமா இருக்குதாக இருந்தால் நாங்க என்ன செஞ்சு கொள்றது, அந்த 2 நாளையும் நோன்பு பிடிச்சு கொள்றது, அல்லது அந்த 10 நாளிலையும் என்ன செஞ்சு கொள்றது, நோன்பு பிடிச்சு கொள்றது. அந்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் என்ன செஞ்சு கொள்வது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.